மேடம், அநியாயமாக மேடத்தை டிராஃபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இப்போ திரும்பவும் கிரைம் பிரான்ச்சுக்கே மாற்றிருக்காங்க. இது எத்தனை நாளைக்கோ? இந்த காலத்தில் யார் தான் லஞ்சம் வாங்காமல் இருக்காங்க? ஒன்று லஞ்சம் வாங்கணும், இல்லை லஞ்சம் கொடுக்கணும். இது ரெண்டுமே இல்லாதனால தான் மேடம் தில்லா இருக்காங்க. அதனால தான் டிபார்ட்மெண்ட்டில் டிரான்ஸ்ஃபர் கொடுத்து அங்கேயும் இங்கேயும் அலக்கழிக்கிறாங்க. இது அம்சவல்லிங்கிற ஒரு லேடியோட கேஸ். ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா. மேரேஜ் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது. அவளுடைய புருஷனையும் மாமியாரையும் ரிமாண்ட்ல வச்சிருக்கோம். இது தீனாவுடைய கொலை சம்பந்தப்பட்ட கேஸ். மாசிலாமணி கிட்ட பிஏவா இருந்தது. இன்னும் கொலையாளியை தேடி கண்டுபிடிக்க முடியல மேடம். ஏன்னா தடயங்கள் எதுவும் கிடைக்கல. நாங்களும் எங்களாலான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கோம் மேடம். ஒரே மர்மமா தான் இருக்கு இந்த கேஸ். நீங்க இரு, யாராவது வராங்களான்னு பாத்துக்கமா. ஏய், பத்தி பட்டி இருக்கா? எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ. சரிங்க. நீ ஏன் எழுந்துக்கிற? உட்கார். பரவாயில்லம்மா, உட்காரு, டிவி பாரு, உட்காரு. என்னமாச்சு? தலைவரி மண்டையை பொழக்குதுமா. ஐயோ, நீ ஏமா ஆஃப் பண்ண? பாரு, டிவி பாரு. வாங்கம்மா, டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, மாத்திரெல்லாம் இருக்கு. ஆனா சூடா காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல இருக்கு. சித்ரா எங்கேயோ வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த சரசு சனிய மூதேவி வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. இருங்கம்மா, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். அம்மாடி அம்மாடி, வேண்டாம்மா. அப்புறம் சித்ரா வந்தாள்னா உன்னை வேலை வாங்கினேன்னு என்னை திட்டுவாம்மா. என்னம்மா நீங்க, இதுல திட்டத்துக்கு என்ன இருக்கு? காஃபி தானே, நானே போட்டு கொண்டு வரேன். பண்ணிட்டு இருக்கேன். போய் குளிச்சு போடு. பயமா இருக்குமா? அடிச்சு சாவடிச்சிடு. போடி. அக்கா 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 ஐயோ அக்கா அக்கா யாராவது கதவு திறங்க, கதவு திறங்க. ஐயோ
ஏமா கொளுத்தி போடாத மூடி. ஐயோ என்னாச்சு என்னாச்சு கேஸ் ஒரு நிமிஷம் நீங்க தள்ளுங்க. என்ன பவித்ரா? ஐயோ என்னம்மா தண்ணி குடி சித்ரா? என்னாச்சு குடிமா? என்னம்மா என்னன்னு தெரியலம்மா. இவ வேற இப்படி இருமிட்டு இருக்கா. அங்க ஒரே கேஸ் நாத்தம். கொஞ்சம் குடிமா. என்னமா ஆச்சு? என்னம்மா என்னாச்சு? என்ன என்னமா ஆச்சு? அம்மா அம்மா தலைவலிக்குதுன்னு காஃபி கேட்டாங்க. நான் காஃபி போடலான்னு சமையல் ரூமுக்கு போனேன். அங்க அங்க என்னடான்னா கேஸ் வாசனை. என்னன்னு தெரியல. ஒரு என்ன ஏதுன்னு பாக்குறதுக்குள்ள யாரோ கதவை மூடிட்டாங்க. கதவை மூடிட்டாங்களா? யாரம்மா? யாரு கதவு மூடினாங்க? யாருன்னு நான் பாக்கலக்கா. பாக்குறதுக்குள்ள கதவு யாரு கதவு மூடி இருப்பாங்க? இந்த லூசு நிக்குது பார், எப்படி திருன்னு முழிக்குது பார். இதான் கதவுக்கு தாப்பால் போட்டிருக்கோம். நான் தலைவலிக்குதுன்னு உயிரே போற மாதிரி இருக்குன்னு சோஃபால உட்காந்துட்டு இருந்தேன். அப்ப நான் பார்த்தேன், இதான் அங்க இங்க தெரிஞ்சுட்டு இருந்தது. இதான் பண்ணிருக்கோம், திருட்டு மொழி. ஐயோ கேஸ் வாசனை போவே இல்லம்மா. நான் போய் சிலிண்டர் மூடுறேன், நீ இவள ரூமுக்கு கூட்டிட்டு போ. என்னைய பாத்துட்டு இருக்க, அதை கூட்டிட்டு போடி. சரி போ. போட்டேனா லூசு. நீ வாமா வா மெது. கதவை யாருமா சாத்துனது? அதான் சொன்னல, அந்த லூஸ் தான் கதவை சாத்திடுச்சுன்னு. லூஸ் அவ்வளவு தெளிவா கதவை சாத்துது. சரி அதை விடு. கேஸ் யார் திறந்து விட்டது? உன்னதான் கேக்குறேன், கேஸ் யார் திறந்து விட்டது? கேட்டுக்கிட்டே இருக்க, பதில். நான் தாண்டி. கேஸ திறந்து விட்டதும் நான் தான், கதவை சாத்தனதும் நான் தான். இப்ப என்ன பண்ணணுங்கிற? அவங்க 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போனதை பத்தி நீ பேசினப்ப கூட இவ்ளோ கீழ்த்தரமா நடந்துப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏமா உனக்கு இந்த புத்தி? அந்த பொண்ணு உனக்கு என்னமா பாவம் பண்ணுச்சு? அத போய் கொல்லணும்னு நினைச்சிருக்க? வைத்தறிச்சல் டி, வைத்தறிச்சல். 5 வருஷமா இந்த வீட்டுல ராணி மாதிரி வாழ்ந்தவடி நீ. நேத்து வந்த நாய் அவ எப்படி இருக்கா? நீ வேலைக்காரி மாதிரி ஆயிட்டடி. இத பாக்குறதுக்கு என் பெத்த வயிறு சும்மா இல்லடி. போதும், நிறுத்து. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? பண்ணுவேன்.
எல்லாரும் வீட்ல இருக்காங்களா? என்ன? ஒண்ணும் இல்லம்மா. சித்ரா, என்ன அம்மாவை பார்க்கணுமா தங்கச்சியை பார்க்கணுமா? ரெண்டும் இல்லை. கேஸ் லீக் ஆச்சு, தங்கச்சி ரொம்ப பயந்துட்டான்னு சொன்னாங்க. அதான் கேஸ் லீக் ஆச்சா இல்லை யாராவது கேஸ் லீக் ஆகுற மாதிரி பண்ணாங்களான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ பேசுறத பார்த்தா என்னமோ நான் செஞ்ச மாதிரில இருக்கு. நீங்க எதுவும் பண்ணீங்கன்னு நான் சொல்லலையே. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் இங்க தானே வருவே. எப்படியோ பொய் கேஸ் போட்டு என்ன உள்ள தள்ளணும், அதானே உன் எண்ணம்? தப்பு பண்ணாதவங்க மேல கேஸ் போட்டாதான் பொய் கேஸ். அடிக்கடி தப்பு பண்றவங்க மேல கேஸ் போடுறதுக்கு பேரு அது இல்ல. அப்ப நான் அடிக்கடி தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேனா? வாங்க. என்னம்மா ஃபீவர்னு சொன்னாங்களே, எப்படி இருக்க? பரவாயில்லக்கா, லேசா இருமல் மட்டும் இருக்கு. என்ன சித்ரா, என்ன எப்படி நடந்துச்சுமா? அவ எப்படி சொல்லுவா? தான் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம், எல்லாத்துக்கும் தன் பைத்தியக்கார அம்மா தான் காரணம்னு எப்படி சொல்லுவா? பாவம். மா கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ வாய மூடு. பாவம் பவித்ரா ஏதோ தான் அம்மாவை பக்கத்திலே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டா. அதனால தானே ஆஸ்பத்திரியில இருக்கிற அம்மாவை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டா. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதானே புரியுது. என்ன சித்ரா, எனக்கு ஒன்றும் புரியல. என்னது இது? எல்லாத்துக்கும் காரணம் அம்மான்றாங்க. அம்மா என்ன பண்ணாங்க? புரியாத மாதிரியெல்லாம் ஒண்ணுமே பேசலம்மா. கேஸ் ஏதோ லீக் ஆயிருக்கு, அது தெரியாம பவித்ரா காஃபி போடுறதுக்கு சமையல் கட்டுக்கு போனா அந்த நேரம் பார்த்து லூசுத்தனமா அவங்க அம்மா வந்து கதவை தாப்பால் போட்டாங்க. கொஞ்சம் விட்டு இருந்தா பெரிய பிரச்சனையில போயிருக்கும். என்னங்க, எந்த தாயாவது தன்னோட பொண்ணு சாகணும்னு இப்படி பண்ணுவாங்களா? புத்தி பேதலிச்சிருச்சுன்னா பொண்ணாவது புடலங்காயாவது அவங்க என்ன செய்வாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. வாஸ்தவம் தான். ஆனா நாளைக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணாயிடுச்சுன்னா யார் பதில் சொல்றது? என்ன இல்ல கேள்வி மேல கேள்வி கேட்பீங்க? அம்மா சும்மா இருமா. சாரிங்க, அவங்க அப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. அம்மா எங்க இருக்காங்க? மேல இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். சித்ரா, என்னோட அம்மாவும் தங்கியும் குழந்தை மாதிரி. நீங்க இருக்கீங்கன்ற தைரியத்துல தான் அவங்க ரெண்டு பேரையும் நான் இங்க விட்டுருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. இவங்க ரெண்டு பேரையும் பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இல்ல உங்களுக்கு வீண் சிரமமோன்னு தோணுது. வேணும்னா நான் அம்மாவை திரும்பி கொண்டு போய் ஆசிரமத்துல. ஐயோ, ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? ஏதோ தெரியாம இந்த தடவை நடந்துருச்சு. இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். பவித்ரா, நீயும் கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோமா.